வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு ஃபீலிங் அடிக்கடி வந்திருக்கும். நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் சம்பளம் மட்டும் போதவே இல்லை. மந்த் எண்டு வர்றப்போ சேல்ரி எங்கே போச்சுன்னே தெரியலை. ப்ரமோஷன் வந்தாலும் சேல்ரி ஹைக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒருத்தராக இல்லை, நம்மளை மாதிரி லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கும் இதே லூப்பில் தான் இருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் சொல்லட்டுமா? ஜாபில் உங்கள் டைமுக்கு லிமிட் இருக்குது, ஆனால் எக்ஸ்பென்சஸ்க்கு லிமிட் இல்லை. அதனால தான் இந்த வீடியோவில் ட்ரீம் செல்லிங் பேச போகிறதில்ல. சேல்ரியை விட 2 மடங்கு 3 மடங்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கலாக பாசிபிள் பிஸ்னஸ் ஐடியாஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு ஷூட் ஆகுற மாதிரி ஐடியாஸ், இதெல்லாம் டீட்டெயிலாக பேச போகிறோம். நீங்கள் ஜாப் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, சேல்ரி லோவாக ஃபீல் பண்ணினாலும் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினச்சா இந்த வீடியோ உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் ஆகலாம். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே கிளிக் ஆகும். சரி நண்பர்களே, சம்பளத்தை விட அதிகமாக சம்பாதிக்க நம்ம ஜேர்னி இப்போ ஸ்டார்ட் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, சம்பளம் வாங்குகிற ஜாபில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு காமனான ரியாலிட்டி இருக்குது. ஜாபில் மார்னிங் அலாரம், ஃபிக்ஸட் டைம், ஃபிக்ஸட் சேல்ரி. ஒரு மாதம் 30 நாள் ஒர்க் பண்ணால் தான் ஒரு சேல்ரி. அதுவும் ரெண்ட், இஎம்ஐ, க்ரோசரி, ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் இவையெல்லாம் கழிச்சா மந்த் எண்டில் பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் 0 தான். ப்ரமோஷன் வந்தாலும் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரெஷர், சேல்ரி ஹைக் 5லேருந்து 10%, ஆனால் எக்ஸ்பென்ஸ் 20லேருந்து 30% இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் சேல்ரி லைஃபோட பிட்டர் ட்ரூத். இப்போது இந்த பிஸ்னஸ்க்கு வந்தால் பிஸ்னஸில் இன்கம்க்கு சீலிங் இல்லை. எஃபோர்ட் அதிகமாக இருந்தால் இன்கம் அதை விட அதிகம். ஒன் டைம் எஃபோர்ட், ரெக்கரிங் இன்கம். நான் ஒரு விஷயம் கிளியராக சொல்லணும், பிஸ்னஸ் ஈஸின்னு யாரும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு மந்த் ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனால் ஜாபில் ஸ்ட்ரகிள் கண்டினியூஸ், பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் டெம்பரரி தான். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் திங்கிங் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். நண்பர்களே, இப்போது கேள்வி இதுதான், நான் இன்னும் எத்தனை வருஷம் இதையே கண்டினியூ பண்ண போகிறேன்? 5 வருஷம் கழித்து நான் எங்கே இருப்பேன்? டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம் இப்போ தான். அதனால தான் இப்போது இந்த உங்களுக்காக சேல்ரியை விட 2 மடங்கு ஏர்ன் பண்ணக்கூடிய 15 பவர்ஃபுல்லான பிஸ்னஸ் ஐடியாஸ் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற தகவல் உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஸ்கில் பேஸ்டு சர்வீஸ் பிஸ்னஸ். நண்பர்களே, ஸ்கில் இருந்தால் அது சேல்ரியை விட பவர்ஃபுல். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைன், வெப் டெவலப்மெண்ட். 0லேருந்து 30,000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு கிளைண்ட்டுகிட்டையே நம்ம 20,000லேருந்து 50,000 வரைக்கும் மாதம் சம்பாதிக்க முடியும். மல்டிபிள் கிளைண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே சேல்ரி டபுள் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ஃப்ரீலான்சிங். ஆஃபீஸில் லோக்கல் சேல்ரி, ஃப்ரீலான்சிங்கில் குளோபல் பே. அப்வொர்க், ஃபீவர், ஃப்ரீலான்சர். நைட் ஒர்க் டாலர் இன்கம் வரும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் ஹை இன்கம் கிடைக்கும். அடுத்ததாக டிஜிட்டல் ஏஜென்சி. ஃப்ரீலான்ஸுக்கு நெக்ஸ்ட் லெவல். கிளைண்ட் ஒர்க் அவுட் சோர்ஸ் பண்ணி மார்ஜின் என் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் 1 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கேல் பண்ண பொட்டென்ஷியல் இருக்குது. அடுத்ததாக கோச்சிங், ட்ரைனிங் பிஸ்னஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை டீச் பண்ணுங்கள். டியூஷன், ஸ்போக்கன் இங்கிலீஷ், சாஃப்ட்வேர் கிளாஸஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு டீச் பண்ணுறது. ஒரு பேட்சுக்கு 50,000லேருந்து 2 லட்ச ரூபா வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது யூடியூப் ப்ளஸ் பர்சனல் பிராண்டிங். டைம் எடுத்தாலும் லாங் டேர்ம் அசெட். ஆட்ஸ், பிராண்ட் டீல்ஸ், கோர்சஸ், சேல்ரியை கிராஸ் பண்ணும் டே வரும். ரியல் எஸ்டேட் புரோக்கிங். ஒரு நாளைக்கு 3லேருந்து 6 மாதம் சேல்ரி கிடைக்கும். நெட்வொர்க்கிங் ப்ளஸ் ஃபாலோ அப் ஸ்கில் இருந்தால் போதும். கமிஷன் பேஸ்டு பெரிய லெவலில் மணி கிடைக்கும். அடுத்ததாக ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ். பிராண்ட் ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கும். டீ, ஜூஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம். சிஸ்டம் ரெடியாகவே இருக்கும். ரிஸ்க் ரொம்பவே கம்மி தான். அடுத்தது க்ளவுட் கிச்சன் ஃபுட் பிராண்ட். ஆன்லைன் ஆர்டர்ஸ் மட்டும்தான் எடுக்கலாம். ரெண்ட் ரொம்பவே கம்மி, ஹை டிமாண்ட் இருக்குது. பிராண்ட் பில்ட் பண்ணினா போதும், மேசிவான இன்கம் கிடைக்கும். அடுத்ததாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். மேரேஜ், பர்த்டே, கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ். ஒரு ஈவெண்ட்டுக்கே 50,000லேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். பக்கா பிளானிங் ஸ்கில் இருந்தால் போதும், மணி எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ். டைரக்ட் சோர்சிங், பல்க் செல்லிங். மார்ஜின் ஸ்மால் தான், ஆனால் வால்யூம் அதிகமாக பண்ணுறப்ப மந்த்லி டர்ன் ஓவர் 1 லட்ச ரூபாயை கிராஸ் பண்ணோம். இ-காமர்ஸ் ரீசெல்லிங். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதிலெல்லாம் நம்ம ரீசெல்லிங் பண்ணலாம். ஸ்டாக் வைக்க தேவையில்லை, தலைவலியும் இல்லை. அடுத்ததாக கன்சல்டிங் பிஸ்னஸ். எக்ஸ்பீரியன்ஸ் மானிட்டைஸ் பண்ணுங்கள். ஹெச்ஆர், ஃபினான்ஸ், பிஸ்னஸ், கேரியர் கைடன்ஸ் இதெல்லாம் பண்ணோம்னா 1 மணி நேரத்துக்கே 2,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது ரெண்டல் பிஸ்னஸ். கேமரா, சவுண்ட் சிஸ்டம், டூல்ஸ், வெஹிக்கல்ஸ் எல்லாமே ரெண்டலுக்கு விடலாம்.
ஒரு டைம் பை பண்ணிட்டா இன்கம் ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும், பேசிவான இன்கம் கிடைக்கும். அடுத்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஹை மார்ஜின், குளோபல் மார்க்கெட் லெவலில் இது ஒர்க் ஆகும். லேர்னிங் கர்வ் த்ரோ ரிவார்ட் மேசிவ். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வச்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ் ரிஸ்கி, 2-3 இன்கம் சோர்ஸ் வச்சுக்கணும். சேஃப்டி ப்ளஸ் க்ரோத், ஜாப் ப்ளஸ் சைட் பிஸ்னஸ், இல்லைன்னா பிஸ்னஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மைண்ட் செட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணும். நண்பர்களே, இந்த 15 ஐடியாவில் இதுதான் நமக்குன்னு ஃபீல் வந்துச்சுன்னா அதுவே சக்ஸஸ் பாயிண்ட். நண்பர்களே, ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை நம்பிட்டு வாழ்கிறது இன்றைக்கி ரொம்பவே ரிஸ்கி. ஜாப் இருந்தால் சேஃப்னு நினைப்போம், ஆனால் கம்பெனி ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூ, மார்க்கெட் ஸ்லோடவுன், ஒரே ஒரு காரணம் போதுமா இன்கம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆக? அதனால தான் சக்ஸஸ் பீப்புள் எல்லாருமே மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் பில்ட் பண்ணுறாங்க. மார்னிங் ஜாப், ஈவினிங் சைட் பிஸ்னஸ், வீக்கெண்ட் ஃப்ரீலான்சிங், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் சேர்த்தா தான் ஃபினான்ஷியல் சேஃப்டி ப்ளஸ் ஃபாஸ்ட் க்ரோத் கிடைக்கிறோம். நம்ம இதில் கிளியராக சொல்லணும், ஒரே பிஸ்னஸில் டிபெண்ட் ஆகாதீங்க, ஒரே சேலரியில் ஃப்யூச்சர் பிளான் பண்ணாதீங்க. ஜாபோட சைடில் ஆன்லைன் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஸ்லோலி ஸ்கேல் பண்ணுங்கள். ஒரு இன்கம் ஃபெயில் ஆனாலும் மற்ற இன்கம் உங்களை கேரி பண்ணும். இந்த மைண்ட் செட்டை அடாப்ட் பண்ணினா ஃபியர் குறையும், கான்ஃபிடென்ஸ் உயரும், மணி கண்ட்ரோல் உங்கள் கையில் வரும். நண்பர்களே, இந்த வீடியோ முழுக்க நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ராப்ளம் சேல்ரி இல்லை, ப்ராப்ளம் சிங்கிள் இன்கம் மைண்ட் செட் தான். ஜாபில் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஜாபு மட்டுமே லைஃபாக நினைக்கிறது தான் ரிஸ்க். நம்ம பேரண்ட்ஸ் டைமில் ஒன் ஜாப் இனஃபாக இருந்துச்சு, ஆனால் இப்போது எக்ஸ்பென்சஸ், காம்படிஷன், லைஃப் ப்ரெஷர், இந்த ரியாலிட்டிக்கு ஓல்டு மைண்ட் செட் ஒர்க் அவுட் ஆகாது. நான் உங்களிடம் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். இதே சேலரியில் 5 வருஷம் கழித்து உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? அந்த ஆன்சர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம் இப்போ தான். பிக் ஜம்ப் எடுக்க வேண்டாம், பிக் ரிஸ்க்கும் எடுக்க வேணாம். ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள், ஒன் சைடு இன்கம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 1 hour a day இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணினா 6 மாதம் கழித்து சேம் பர்சன் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நண்பர்களே, மணி ஃப்ரீடம் ஒரே நாளில் வராது, ஆனால் டிசிஷன் ஒரே நாளில் தான் எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த சைடு இன்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு.